இன்றைக்கி ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஃபு வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான புர்ஜி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். டோஃபுன்றது ஒன்றும் இல்லைங்க, சோயாலேருந்து வருது. வானால எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே கடுகும் உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கோங்க. இப்போ வதக்கிறதுக்கு நம்ம அந்த வெங்காயம் வச்சுருக்கோம்ல, வெங்காயத்தையும் போட்டு நல்ல ஒரு வதக்குங்க. அது நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை மாதிரி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வந்து வறுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சூப்பராக வதங்கிச்சு, தண்ணியெலாம் விடக்கூடாது. இப்போ இந்த டோஃபு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம கையாலே நல்லா வந்து மசிச்சு விட்டு இப்போ வந்து அந்த வெந்துட்டுருக்கிற சூப்பராக அதையும் ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான டோஃபு புர்ஜி ரெடி ஆகிடும். எவ்வளோ அழகாக ஸ்க்ராம்பிள் ஆகிட்டு சூப்பராக இருக்க பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.